இன்னைக்கு சோசியல் மீடியா பார்த்துட்டு இருந்தப்போ இந்த விஷயம் கண்ணில் பட்டுச்சு. இதோ உங்கள் பார்வைக்கு. மிஸ்டர் விஜய் அங்கிள், என்னது இது? வெட்கம் இல்லையா? நீங்கள் பொறுப்பேற்ற முதல் நாளே இப்படிப்பட்ட ஆட்சியா இது? தீய சக்தி டிவிக்கே ஒழிக. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ அந்த வீடியோ உங்க பார்வைக்காக. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ஸ்கூட்டியில் சென்ற காளீஸ்வரி என்ற பெண்ணை பின்தொடர்ந்து சென்று பைக்கால் மோதி கீழே தள்ளிய 2 மர்ம நபர்கள் காளீஸ்வரி கழுத்தில் அணிந்திருந்த 12 சவரன் செயினை பறித்துச் சென்றனர். தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் காயத்திற்காக சிகிச்சை பெற்ற காளீஸ்வரி இதுகுறித்து புகார் அளிக்க முயன்றபோது செயின் பறிப்பு சம்பவம் தங்கள் எல்லையில் வராது என கூறி தேவக்கோட்டை தாலுகா போலீசாரும் சாக்கோட்டை போலீசாரும் தட்டி கழிப்பதாக தெரிவித்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக பாலிமர் நியூஸில் இந்த நியூஸ் வந்திருக்கு. இந்த வீடியோவை நான் பார்த்தப்போ 5:30 மணி இருக்குங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணப்பட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 18 மணி நேரம் கழிச்சு தான் நான் அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். ஸோ 18 மணி நேரத்துக்கு முன்னாடி பாலிமர் நியூஸ் இந்த செய்தியை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மிட் நைட் ஒரு 12 o'clock கிட்டத்தட்ட இருக்கும். பட் இந்த இன்சிடென்ட் நடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா சாயங்கால டைம் நடந்த மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 3 மணி 4 மணி இருக்கலாம். ஸோ இதுலேயே நேற்று தான் பதவி ஏற்றிருக்காரு. பதவி ஏற்ற அந்த முதல் நாள் அன்னைக்கே சட்ட ஒழுங்கு எல்லாமே டப்பு சரியாயிடணுமா? ஏங்க விஜய் அண்ணன் கடவுளாங்க, கையெழுத்து போட்ட உடனே அப்படி நாடே சுபிட்சமா மாறிடுறதுக்கு, எல்லா தப்புகளும் குறையும் சரியாகி மாறிடுறதுக்கு அப்படிலாம் மாறாதுங்க. சரிங்களா? சும்மா குறை சொல்லணுமே அப்படின்றதுக்காக, கையெழுத்து போட்ட உடனே சொல்லணுமேன்றதுக்காக இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தாக்கா இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இது அவதூறு பரப்புறதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. ஏங்க அவர் கையெழுத்து போட்டிருக்காரு, இனிமே தான் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து நீங்க விஜய் அங்கிள் என்னது இது அப்படின்னு கேக்குறீங்க. கையெழுத்து போட்ட அன்னைக்கே பண்ண முடியும்? திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, என்னுடைய தகுதிக்கு மீறின உழைப்பை நான் கொடுத்துருக்கேன், அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? அப்படி கொடுத்த ஒருத்தராலேயே கடந்த 5 வருஷமா இந்த தப்புகளை நிறுத்த முடியலைங்க. அப்ப அவ்வளவு தூரம் உழைச்ச ஒருத்தராலேயே நிறுத்த முடியாத பொழுது கையெழுத்து போட்ட உடனே நிறுத்திட முடியுமா? சொல்லுங்க, எப்படி முடியாது? அவதூறு பரப்பலாங்க, அதுக்கு ஒரு அளவு இருக்கு பரப்புறதுக்கு. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அதை பார்த்து தான் நீங்க இதை பண்ணணும். இன்னொரு உதாரணம் கூட உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? நீங்க ஒரு ஹோட்டல்ல போய் ஒரு ஷெஃபா ஜாயின் பண்றீங்க. ஓகேங்களா? சமையல்கார ஜாயின் பண்றதுக்காக போறீங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உங்க கையில கொடுக்குறாங்க. இந்தப்பா அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, பார்த்துக்கோ, நீ வந்து நாளைக்கு கிச்சனை சமைக்க ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கையில கொடுக்குறாங்க. சரிங்க, நீங்க என்ன பண்றீங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அப்படியே உள்ள போய் கிச்சன் எப்படி சுத்தி பார்க்கணும் பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ வெளியில டேபிள்ல சாப்பிட்டு ஒருத்தர் ஃபுட் பாய்சன் ஆகி மயங்கி கீழே விழுந்துட்டாரு. அவர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து கேஸ் போடுறாங்க, இந்த ஃபுட் சாப்பிட்டதால ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ஃபுட்டை சமைச்சாரு பாத்தீங்களா, அவர் மேல கேஸ் போடணுமா இல்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி பாக்கெட்ல போட்ட உங்க மேல கேஸ் போடணுமா? சொல்லுங்க. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்போ நீங்க வாங்கியிருக்கீங்க, வாங்கின உடனே இவர் தான் குற்றவாளி, இவர் சரியில்லை, இவர் சமையல் செய்யறதுக்கே தகுதியற்றவர் அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல நியாயம்? இது சொல்லுங்க. முன்னாடி சமைச்ச சமையல்காரோட சாப்பாடு தான் அவர் சாப்பிட்டுருக்காரு, இவர் இப்பதான் உள்ளே போயிருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். புரியுதுங்களா? இந்த நியூஸ் கூட ஃபேக் நியூஸ் சொல்லியிருப்பேன். பட் பாலிமர் நியூஸ்ல போட்டதுனால இந்த நியூஸை பத்தி நான் எந்த இதுவும் பேச விரும்பல. ஏன்னா அவங்க ஃபேக் நியூஸ் போட மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இது ஒரு சரியான நியூஸா தான் இருக்கும். ஆனா நீங்க போட்ட அந்த கேப்ஷனை தான் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கையெழுத்து போட்ட உடனே எல்லாம் சரியாயிடுனா எப்படிங்க ஆக முடியும்? எப்படிங்க மாற்ற முடியும்? டைம் இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதுக்கு உடனே இப்படி பொங்கி எழுந்திருச்சு, எதுக்கு தேவையில்லாம உங்க ப்ரெஷரை ஏத்திக்கிட்டு எங்கடா ஏன் தேடிட்டு இருக்கீங்க? ரிலாக்ஸா இருங்க, ஃப்ரீயா இருங்க, பொறுமையா இருங்க. இன்னும் 5 வருஷம் இருக்கு. அவதூறான ஒரு செய்தியை போஸ்ட் பண்ணி விஜய் அண்ணாவுடைய நேமை ஸ்பாயில் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அதெல்லாம் நடக்காது. இந்த நியூஸை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலை இப்பதான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா யூடியூப்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து களத்தில் இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.